பார்த்ததும் மனசை பதப்பதிக்க வைக்கக்கூடிய தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள்லேருந்து வெளியான இந்த வீடியோக்கள் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையான அராம்கோ மீது ஈரான் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் சர்வதேச அளவில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீங்கள் இந்த வீடியோக்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், அந்த எண்ணெய் ஆலை மேலே ட்ரோன் வழியாக அடுத்தடுத்த குண்டுகள் போடப்பட்டு அந்த இடமே மொத்தமாக தீப்பற்றி எரிஞ்சு அந்த எண்ணெய் ஆலையே வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த மொத்த இடமும் புகையால் சூழப்பட்டிருக்கு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப பதற்றமாகி அந்த இடத்துலேருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு வெளியேறி போயிட்டுருக்காங்க. ஈரான் மேலே கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க. இதில் ஈரானின் ஆட்சியாளர் கமேனி உள்பட 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவத்தால் உச்சக்கட்ட கோபமடைந்த ஈரான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுக்கு மறைமுகமாக அழைப்பு விடுத்தும் கூட அதனை ஏற்க மறுத்துட்டாங்க. மேலும் 3வது நாளாக மேற்காசிய நாடுகளில் தாக்குதலை விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையான அராம்கோவில் உள்ள ராஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையத்தின் மேலே ஈரான் ட்ரோன் மூலமாக திடீர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்து எரிஞ்சிருக்கு. உடனடியாக தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அராம்கோ ஆலை மூடப்பட்டுருச்சு. ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் போரினால கச்சா எண்ணெய் வர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தைகள் கடுமையான பாதிப்பை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் சவுதியில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் தாக்கப்பட்டு திடீர்னு மூடப்பட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனால் கச்சா எண்ணெய் சந்தையில் விலை புதிய உச்சத்தை தொடுமோ அப்படின்ற அச்சம் முதலீட்டாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. Subscribe to One India and never miss an update.